சரி க ம த நீ சானித மகரி நீ. அந்த ரீ நீ ரெண்டுமே மூர்ச்சன ஸ்வரங்கள், ஜீவஸ்வரம். ஆமா, நீ 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 மதனி மதனி ஹம்சானந்தி. ஆனால் இப்ப நான் சுனாத வினோதினி ஒரு ராகம் சொல்ல இல்லையா, சிஸ்டர் ராகம். இந்த முதல்ல அந்த காமான் வருது இல்லையா, அது ஃபுல்லா வந்து சுனாத வினோதினி. ஏன் சுனாத வினோதினா நேர்களே, சகமதனி சனித மகச சகமதனி சனித மகச கமதனி சனித மகச பரிபூரணியே மனோன்மணியே பரிபூரணியே மனோன்மணியே நித்ய நிரஞ்சனி நிர்மல கல்யாணி நீலமணி ஜெய கீர்வாணி. சரி, நீங்க கேட்கலாம், என்ன இது வடமொழியா இருக்கேன். ஓகே, உங்களுக்காக அனுப்புலபிக்கு வரேன். பரிவோடிந்த பாரினையெல்லாம். அவரோட பேர்லயே நாசாலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் எஸ்ராஜ ரூம்னே அமெரிக்காவில் பேஸ்மெண்ட்ல வச்சு இவர் வரைஞ்ச ஓவியங்கள், இவருடைய ரெக்கார்டிங்ஸை வச்சு அவருக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கனெக்டிவிட்டி இல்ல டாக்டர், கோள்களுக்கும் இசைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் கனெக்டிவிட்டி. அது புரிஞ்சுக்கவே வந்து தனித்திறன் வேணும். நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை நமக்காகவே வழங்கிட்டு வராரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். அவர் போன எபிசோட்ல சொன்னாரு, ஸ்ரோதஸ்வினி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மேஜிக்கல் ராகத்தோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன ராகம், அந்த ராகம் குறித்து என்னென்ன விளக்கங்கள் சார் நமக்காகவே சொல்ல போறாரு. உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், அந்த மேஜிக்கல் ராகம் என்ன டாக்டர்? நீங்க பாடுறது எல்லாமே மேஜிக்கலா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்களே ஒரு ஒரு இது ஒன்று கொடுத்திருந்தீங்க, மேஜிக்கல் ராகம்னா அது என்னது? அற்புதமான ராகம், திரை இசைக்கு ஏற்ற ஒரு ராகம் இதுவும் சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம கீரவாணி, கல்யாணி, சாருகேசி எல்லாம் திரை இசைக்கு ஏற்ற ராகமோ, ஹம்சானந்தி. ஹம்சானந்தி அற்புதமான ராகம், அற்புதமான பாடல்கள்லாம் வந்து உருக்கிடும். அப்படி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஹம்சானந்தி ஸ்வரங்களை இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதத்துக்கு கண்டினியூஸா பாடுற அளவுக்கு அது ஸ்கோப் தருது ஹம்சானந்தில. அந்த ஸ்வரங்கள் எங்களுக்காக நிச்சயம். இப்ப இந்த ராகத்தை பத்தி சொல்லும்போது சுனாத வினோதினின்னு ஒரு ராகம், இதுக்கு சிஸ்டர் வினோதினி. ஒரு ஸ்வரம் மிஸ் ஆறதுனால சுனாத வினோதினி ஆகுது. அதை நான் சொல்ல போறேன். முதல்ல ஹம்சானந்தி. இது வந்து ச ரி க ம த நி ஷாடவ ராகம், 6 ஸ்வரங்கள். ஆமா, ச ரி க ம த நி சாரி த ம ரி நீ. விவரிக்கவே முடியாது. இந்த ஒரு லைனே அப்படியே என்னமோ பண்ணுது டாக்டர், அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு ஸ்வரங்களும் ஒரு அதிர்வை உண்டு பண்ணும். சரி கமதனி சனி த மகரி ச ரி க ம ம த த நி நி த த ம ம க ரி ரி ச ச நீ நீ மகரி ச த மகரி ச நீ த மகரி ச சரி நி ச த நி ம த க ம ரி க சரி நி ச த நி ம த க ம த நி சரி க ம த நி ச நி ச நி த நி த ம த ம க ம க ரி க ரி சரி ச நி ரி. அந்த ரீ நீ ரெண்டுமே மூர்ச்சன ஸ்வரங்கள், ஜீவஸ்வரம். ஆமா, நீ 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 மதனி க மதனி ரே க மதனி சாரி க மதனி சரி நீ நீ மகரி நீ நீ நீர மகரி நீ நீ. வீணைக்கலாம் நீரமாக, மீட்டுக்கு நீரமாக தமக மக தமக நீரமக தமகரி நீ 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 சொல்லிட்டு மக மகரிசம் தமகரிசம் சனி தமகரிசம் சனி சதனி மம தக மரி ரி க சரி ரி சனி மகரி சனி சத மகரி சனி சனி நமகரி சனி ரி ரி மாமக கம மக கம மக கம மரி ரி க ரி ரி மக கம ரி ரி க சரி நி நி சனி மக மரி க சரி நி சனி த மத கம ரி க சரி நி சனி சனி தமகரிசம். ஆஹா டாக்டர், கைலை நாத நடனம் ஆடும் சிவரூபம் பௌர்ணமி, அது அதே மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து வசந்தா வரும், மாறுது. அந்த ஒரு லைன் டாக்டர் எடுத்துக்கலாம். பட் அதே படத்துல கமக
கமகச மகச மகச நிதமக நிதமக தமக மக மகரி நீ கமக மத மத நித நிச நிரே வேதம் ஹம்சானந்தி. ஆனால் இப்ப நான் சுனாத வினோதினி ஒரு ராகம் சொல்ல இல்லையா, சிஸ்டர் ராகம். இந்த முதல்ல அந்த காமான்னு வருது இல்லையா, அது ஃபுல்லா வந்து சுனாத வினோதினி. ஏன் சுனாத வினோதினா நேர்களே, சரிகம தனி அந்த ரீ வருதுனால இது ஹம்சானந்தி. இந்த சரிகம தனி மைனஸ் ரீ எடுத்தீங்கன்னா அது சுனாத வினோதினி. சகமதனி சனித மகச சகமதனி சனித மகச கமதனி சனித மகச மதனி சனி சதானி மாத கம சகனி ரிரி கம மதனி நித மமகரி ரி 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 மகரி ரி ரி த மகரி ரி ரி நீ த மகரி ரி. அந்த ரீயை டச் பண்ண ஹம்சானந்தி. ரிக 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 ரிம கம ரிக ரிக சரி சரி நித நித தனி தனி நித தரி ரிக கம மதனி நித த மமகரி ரி சனி அப்பா சக கம மதனி நித தனி நித த மமகக சக மதனி சனி த மகச தனி சனி த மகச நீத நீத தானி தானி மாத மாத கம கம சக சக நீ ரீ வல்ல சுனாத வினோதினி. அற்புதமான பாடல். தேவாதி தேவ ஸ்ரீவாசுதேவ கௌமைய நன்னு கருணாலவால தேவாதி தேவா அப்படின்னு இதான் சுனாத வினோதினில் ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தனை. மைசூர் வாசுதேவாச்சாரி பெரிய மகான், அவர் இயற்றியது இது. தேவாதி தேவ ஸ்ரீ வாசுதேவான்னு. NS சிதம்பரம்னு ஒரு பெரிய ஒரு வாகைக்காரர் தமிழ்ல அருமையான ஒரு உருப்படி பண்ணியிருக்காரு. தமிழுக்கு வருவோம். பரிபூரணியே மனோன்மணியே அப்படின்னு ஒரு பாடல் எங்க குருநாதர்கிட்ட கத்துட்டது. பரிபூரணியேன்னு ஒரு அற்புதமான மனோன்மணியே அப்படின்னு அம்பாளை பத்தி பிரமாதமா NS சிதம்பரம் ஐயா அவர்கள் தமிழ்ல எழுதின ஒரு உருப்படி. பரிபூரணியே மனோன்மணியே பரிபூரணியே மனோன்மணியே பரிபூரணியே மனோன்மணியே பாப விநாசினியே என் தாயே பரிபூரணியே மனோன்மணியே பாப விநாசினியே என் தாயே பரிபூரணியே சகமதனி சனித மகசனி. சுனாத வினோதினி. இதுல அற்புதமான ஒரு நேயர்களே, இதெல்லாம் வந்து தமிழ்ல பெரிய பெரிய இசை மேதைகள்லாம் கம்போஸ் பண்ணி நம்ம தமிழுக்கே நம்ம மொழியில எத்தனையோ பாடல்களை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யூடியூப்ல திரையிசையை தவிர்த்து இதையும் நீங்க கேட்கணும் நேயர்களே. பொக்கிஷங்கள் நம்ம யூடியூப்ல புதைஞ்சு கிடக்கு. நிச்சயமா. அப்பதான் நம்ம தமிழ் நம்ம சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழுடைய மகிமை எப்படி தெரியும்? இசை வடிவத்திலேயோ அந்த ராகத்துல அவங்க எழுதின அந்த வரிகள் வடிவத்திலேயோ தான் நீங்க தமிழோட மேன்மையை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சொல்ல வரேன். இதுல பாருங்க, நித்ய நிரஞ்சனி நிர்மல கல்யாணி நீலமணி ஜய கீர்வாணி நித்ய நிரஞ்சனி நிர்மல கல்யாணி நீலமணி ஜய கீர்வாணி சத்ய ஞான ஸ்வரூபிணி சமரச வேத சுனாத வினோதினி பரிபூரணியே. சரி, நீங்க கேட்கலாம், என்ன அது வடமொழியா இருக்கேன். ஓகே, உங்களுக்காக அனுப்புலவிக்கு வரேன். பரிவோடிந்த பாரினையெல்லாம் பரிவோடிந்த பாரினையெல்லாம் பரிவோடிந்த பாரினையெல்லாம் பரிபாலிக்கும் பராசக்தி ஓம் பரிபூரணியே. எங்க குருநாதர்கிட்ட கத்துக்கிட்டது. அவர் எப்படி பாடுவார் தெரியுமா? அதை என்ன விதத்துல வந்து நம்ம கர்நாடக சங்கீதம் குறைஞ்சு போச்சு, எந்த விதத்துல தமிழிசை குறைஞ்சு போச்சு, எத்தனை பாடல்கள் இருக்கு.
நீங்கள் தமிழ் மொழியை பிரதானமாக வச்சு உள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா தான் கர்நாடக சங்கீதத்தை நீங்கள் போற்ற முடியும். வடமொழி தெலுங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பக்கமே நம்ம போக வேணாம். நம்ம தமிழ் மொழி எடுத்துங்க, அதில் கொட்டி கிடக்கு பொக்கிஷங்கள், பெரிய பெரிய மேதைகள். நான் சொன்ன மாதிரி சுத்தானந்த பாரதி, என்எஸ் சிதம்பரம் ஐயா, மழவை சிதம்பர பாரதி ஐயா, கவிக்குஞ்சர பாரதி, பாரதியார், பாரதிதாசன், வேதநாயகம் பிள்ளை, அவங்கெல்லாம் சமத்துவ பாடல்கள் கூட எழுதியிருக்காங்க. அதில் நிச்சயமா இவ்வளவு. அதில் எங்கள் குருநாதர் பாடுவார், அதாவது சுத்த ஸ்வரங்கள். மகாமேதை எஸ் ராஜமையா என்னுடைய குருநாதர், மகாமேதை. என் வாழ்க்கையில் மேதைகளுக்கும் மேதையான ஒரு மகானை பார்த்ததுன்னு அவரைத்தான் நான் சொல்லுவேன். என்னுடைய குருநாதருங்கிறதுக்காக சொல்லலை, சகலமும் கற்று தேர்ந்து கரை கண்டவர் அவர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அவர் இப்போ இல்லை, 92 வயசு வரைக்கும் இசைக்காகவே வாழ்ந்தார். ஒரு பேருக்காகவோ பணத்துக்காகவோ புகழுக்காகவோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பெரிய ஓவியர், மிகப்பெரிய இசைக்கலைஞர், சங்கீத கலாநிதி, கான சரஸ்வதி, எம்எல்பி எம்எல்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுட்ருக்காங்க. நீங்க பாடுறதுலேருந்தும் நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் உங்களுடைய வித்வத்திலேருந்தும் எங்களுக்கு புரியறது டாக்டர். அவர் எவ்வளோ பெரிய மேதையா இருந்தாக்கா இப்படி ஒரு பொக்கிஷத்தை வந்து எங்களுக்காக கொடுத்துருப்பாரு அப்படின்னு. அவருடைய சங்கீத சாகரம், அவருடைய நாலேஜில் நான் கற்றுக்கிட்டது ஒரு சிறு துளி தான் நான் சொல்லுவேன். அது வந்து இது இப்போ தன்னடக்கத்துக்காக நான் சொல்லலை, அதுதான் உண்மை. இப்போ நானே ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் பாடுறேன்னா அவர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிச்சயமா எல்லாம் தெரிஞ்ச மகான் சரண்யாஜி. அவர் நேர்களே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது இனிமே. அதாவது ஒரு கலைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டு ஒரு மிஷனோட வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். எந்த காலத்துலேயும் தன்னுடைய கோட்பாடுகளை விட்டு கொடுக்காம ஒரு பதவிக்காகவோ புகழுக்காகவோ பேருக்காகவோ பணத்துக்காக குனிஞ்சு போய் ஜால்ராலாம் தட்டாமல் வாழ்ந்துருக்காங்க. இப்படிலாம் இசைக்கலைஞர்கள் இருந்திருக்காங்க. அவருக்கெல்லாம் பாரத ரத்னா கிடைச்சிருக்கணும். அவரோட பேர்லேயே நாசாலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் எஸ்ராஜ ரூம்னே அமெரிக்காவில் பேஸ்மெண்ட்டில் வச்சு இவர் வரைஞ்ச ஓவியங்கள், இவருடைய ரெக்கார்டிங்ஸை வச்சு அவருக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க டாக்டர், அந்த நவக்கிரக கீர்த்தனை வந்து வரைஞ்சு சொல்லி கொடுத்திருக்காரு அவர் அப்படின்னு. அதாவது என்னுடைய குருநாதருடைய பிரதம குரு யாருன்னா முத்துசுவாமி தீட்சிதர், சங்கீத மும்மூர்த்திகள் முத்துசுவாமி தீட்சிதர் ஐயாவுடைய கொள்ளு பேர் நம்பி தீட்சிதர்னு. அவர் வந்து எங்க குருநாதருடைய 10 வயசுல வீட்டுக்கு வந்து கோள்களை வரைஞ்சு நவக்கிரக கீர்த்தனை கோள்களை தரையில வரைஞ்சு சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளவு பேருக்கு இது கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது டாக்டர் நீங்க சொல்ல கேட்கும் போது. அதை கேட்டோம்னா சரண்யாஜி, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு பியூர் மியூசிக். அது இன்னும் ஒரு கனெக்டிவிட்டி இல்ல டாக்டர், கோள்களுக்கும் இசைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் கனெக்டிவிட்டி. அது புரிஞ்சுக்கவே வந்து தனித்திறன் வேணும். நிச்சயம். என்னுடைய குருநாதர் நவகிரக கோள்களையும் வரைஞ்ச பெரிய ஆர்டிஸ்ட் வரைவார் இல்லையா, வரையும் போது அவர் தன்னோட அனுபவத்தை சொல்றாரு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்தது எனக்கு. நான் வரையும் போது சூரியனை வரையும் போது என்னன்னே தெரியாம 2 தடவை கேஸ் ஸ்டவ் வெடிச்சது. ராகு வரையும் போது சொன்னா நம்ப மாட்டீங்க, வரைஞ்சிட்டு சேருக்கு அடியில பாம்பு தோல் உறிஞ்சிருக்குமா. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? சயின்ஸ் இருக்கு. ஆமா நிச்சயமா. அதே மாதிரி கேதுவோ ஏதோ வரையும் போது அவர் கையில வந்து பொட்டு ஸ்பாட்ஸ் வந்துதான் ஸ்கின். அவர் சொல்ற என்கிட்ட சொன்னார், என் வாழ்க்கையில எனக்கு வந்து நவகிரகங்கள் தான் என் வாழ்க்கையில என்ன பார்த்துட்டு இருந்திருக்கு. நிச்சயம் நவகிரகங்கள் இருக்குங்கிறது உண்மை, நிதர்சனமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம கிட்ட கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அது இசை. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயை பத்தி சொல்றோம். செவ்வாய் நேர்களே நமக்கு வடமொழியில முத்துசாமி தீட்சிதரையா சுருட்டின்னு ஒரு ராகத்துல பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை நம்ம உணரணும். உணர்ந்தா தான் அங்காரகமாஸ்ரயாம்யகம் அங்காரகமாஸ்ரயாம்யகம் வீணதா ஸ்ருதமந்தாரம் மங்களவாரம் பூமி குமாரம் வாரம் வாரம். இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு. மங்களவாரம் பூமி குமாரம். மங்களவாரம்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய். பூமி குமாரம் ராசியாதிபதி, நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். ரொம்ப தானவசுர சேவித மந்த ஸ்மித விலசித வக்ரம் தரணி பிரதம் பிராத்ருக்கார. நேர்களே, தரணி பிரதம் பிராத்ருக்காரகம்னா அங்காரகம் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரதர் ஸ்ட்ராங்கா அமைவாங்க.
தரணி பிரதம் பிராத்ருகாரகம் ரக்த நேத்திரம். ரக்த நேத்திரம் சக்கச்சவேன கோவம், செவ்வாய் உச்சமா இருக்கும், கோவம் வரும். எதில் இந்த ஒரு இதுல எல்லாம் கொண்டு வந்துட்டாரு தீட்சிதர். தீனரக்ஷகம் பூஜித வைத்தியநாத க்ஷேத்திரம். வைத்தியநாத க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில். அங்க அவருக்கு அங்காரத்துக்கு தனியா அவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு. திவ்யோகாதி குரு குஹ கட்டாக்ஷ அனுகிரக பாத்திரம் பானு சந்திர குரு மித்ரம். பானு சந்திரன், பானுனா சூரியன், சந்திரன், இவங்க ரெண்டு குரு மித்ரம் ஃப்ரெண்டு. பாசமான சுகளத்ரம் ஜானுஸ்த ஹஸ்த சித்திரம் சதுர்புஜமதி விசித்திரம். 4 புஜம், 4 புஜங்கள், கைகளை கொண்டவர், தோள்கள். சதுர்புஜமதி விசித்திரம் அங்காரகமாஸ்ரயாம்யகம் வீணதாஸ்ருத ஜனமந்தாரம். நித நித பம நித பம பத மகரே. இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு. நிஜமா நீங்க சொல்றதை கேட்கும்போது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம்னு சொல்றதுக்கு அப்படியே மனசே வர மாட்டேங்குது. ஆனா நம்மளுடைய கேமராமேன் அங்கேருந்து கை காமிச்சிட்டாரு, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டீங்க, டைம் அப் அப்படின்னு. நேரமின்மை காரணமாக தொடர முடியல. இதனுடைய கண்டினியூஷன் பிளஸ் அந்த மேஜிக்கல் ராகத்தில் அமைந்த அழகான பாடல்களை அடுத்த எபிசோட்ல ஹம்சானந்தி சுனாத வினோதினி. நான் இப்ப இந்த எபிசோட்ல கொஞ்சம் ராகத்தை மாத்தி இந்த டாபிக் வந்தது. நேர்களே, நீங்கள்லாம் ரொம்ப அருமையான இசை ரசிகர்களா இருக்கீங்க. நிச்சயமா நீங்க நான் சொல்ற இந்த வடமொழி பாடல்கள் கீர்த்தனைகளை புரிஞ்சுக்குவீங்க. இன்ஃபர்மேட்டிவா இருந்தது டாக்டர். நீங்க சொன்னது நிஜமாவே எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியாது. நிஜமாவே அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. உணர்ந்து ஏன்னா இப்ப நான் அந்த சங்கதி எல்லாம் பண்ணேன். எங்க குருநாதர் முத்துசுவாமி தீட்சிதர் ஐயாவோட குடும்பத்திலிருந்து வந்தவர்கிட்ட டைரக்டா இதெல்லாம் விண்டேஜ் சங்கதி. அவர் சொன்னாரு, நானும் டிகேபி அம்மா பட்டமாள் அம்மாவும் தான் we had the privilege of learning from அம்பி தீட்சிதர் when we were 10 years old. நானும் அவங்களும் கண்டெம்பரரின்னாரு. இப்போ எனக்கு எவ்வளோ வயசு அப்படின்னாரு. சார் 91 சார். என்னோட 10 வயசுல தீட்சிதர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாரு. இது 2010 இன்னைக்கு நேற்று மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் கடைசியாக நான் பார்க்க போனப்ப இதை சொன்னார். சொல்லி ஒரு சீடியை கொடுத்து, இதை நீ கேளு, இதுதான் அக்பார், இதை கற்றுக்கொண்டாரு. அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் அதை நான் பாடினேன். இப்போ அதை எங்களுக்காகவே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சொல்லியே ஆகணும் டாக்டர். அந்த ஹம்சானந்தி ராகத்தோட இணைந்து அடுத்த எபிசோட்ல நம்ம அவங்கள சந்திப்போமா டாக்டர்? நிச்சயம் நிச்சயம். என்னுடைய தொடர்பு எண் நிறைய நேர்கள் கேட்குறாங்க. இசை கற்றுக்கணும்னு, திரை இசை, பக்தி பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், கர்நாடக சங்கீதம் எது கற்றுக்கணும்னாலும் 9840705312 இதான் என்னுடைய தொலைபேசி எண், வாட்ஸ்அப். இதில் நீங்கள் எப்போ வேணாலும் நான் தொடர்பு கொள்ளலாம். எஸ் டாக்டர். ஆமாம், 9840705312 இதுதான் அந்த மேஜிக்கல் நம்பர். நோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஹம்சானந்தியோடு இணைந்து நம்ம 2 பேரும் அவங்கள சந்திப்போம் டாக்டர். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.